வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் இன்னமும் சில தினங்களில் ஜனாதிபதியாக வெள்ளை மாளிகைக்குள் செல்ல உள்ள நிலையில் வெள்ளை மாளிகையை இஸ்லாமிய ஷியா பிரிவு வழிபாட்டு தலமாக மாற்றுவோம் என்று அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஈரானின் அயோத்துல்லா. அயோத்துல்லாவின் இந்த அறிவிப்பு ஈரானில் இப்போது பரபரப்பான பேசுபொருளாக மாறியுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது ஷிராஸில் உள்ள வழிபாட்டாளர்களிடம் அயோத்துல்லா லோட்ஃபோல்லோ தேஷ்காம் கடவுளின் கருணையால் வெள்ளை மாளிகையை ஹுசைனியாக மாற்றுவோம், மேலும் கடவுள் கருணையால் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என்று உறுதியாக நம்பலாம் என்று கூறியதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிய அயோத்துல்லா வெள்ளை மாளிகையை எப்படி இஸ்லாமிய ஷியா பிரிவு வழிபாட்டு தலமாக மாற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளார் என்ற விவரங்களை வெளியிடவில்லை. ஈரானிய அயோத்துல்லா வெள்ளை மாளிகையை விலைக்கு வாங்கப் போகிறாரா அல்லது ஈரான் படையெடுத்து அமெரிக்காவை ஆக்கிரமிக்கப் போகிறதா என்பதும் சரியாக தெரியவில்லை. அயோத்துல்லா லோட்ஃபோல்லோ தேஷ்காம் தென்மேற்கு ஃபாஸ் மாகாணத்தின் ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் பிரதிநிதியாக உள்ளார். அத்துடன் அடுத்த சுப்ரீம் தலைவரை தேர்ந்தெடுக்கும் குழுவான நிபுணர்களின் சபையில் உறுப்பினராக உள்ளார். அவர் வெள்ளை மாளிகையை ஹுசைனியாக மாற்றுவோம் என்று கூறியுள்ளதில் உள்ள ஹுசைனியே என்பது ஷியா இஸ்லாமுக்கு தனித்துவமான ஒரு வகையான பிரார்த்தனை இல்லம். நாம் அறிந்தவரை இது ஒரு மசூதியிலிருந்து வேறுபட்டதாக கருதப்படுகிறது, ஆனால் மத முடிவுகளை எடுக்கும் ஒரு வழிபாட்டு தலம் போல உள்ளது. இதை பார்க்கும் எமது இஸ்லாமிய சகோதரர்கள் ஷியா பிரிவு ஹுசைனியை பற்றி தெரிந்திருந்தால் பின்னூட்டத்தில் பதிலிடவும். நாம் அறிந்தவரை ஹுசைனியே பொதுவாக அஷூரா போன்ற தீர்க்கதரிசி மொஹாமட்டின் பேரரான இமாம் ஹுசைனின் வாழ்க்கையின் நிகழ்வுகள் தொடர்பான பிரார்த்தனை அமர்வுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஈரானில் வெள்ளை மாளிகை மசூதி பிரச்சாரங்கள் பெரும்பாலும் ஈரானிய ஆட்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதும் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்த உதவுகின்றன. வெள்ளிக்கிழமை இமாமாக அயோத்துல்லா தேஷ்காமின் பாத்திரம் ஆட்சி மற்றும் கமேனியின் நம்பிக்கைக்குரிய பதவியாகும். எனவே அவரது அறிக்கைகள் ஈரானிய மத ஸ்தாபனத்தின் ஆட்சியின் நீண்ட ஆயுளின் அக்கறை காட்டுகின்றன. அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் ஈரானிய அரசு பொருளாதாரத்தை கையாள்வதில் ஈரானியர்கள் பெருகிய முறையில் ஏமாற்றமடைந்த நேரத்தில் அவரது பிரசங்கத்தின் பெரும்பகுதி ஆட்சியின் பொருளாதார வெற்றிகளை மையமாக கொண்டது என்று ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. ஆனால் ஈரானில் உள்நாட்டு நிலைமை அதற்கு தலைகீழாக உள்ளது. கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தும் போர் காரணமாக மக்கள் கொதித்து போயுள்ளார்கள். தேசிய பாதுகாப்பு ஆய்வுகளுக்கான நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர் ஈரானிய பொதுமக்கள் நிதி, எண்ணெய் வருவாய் மற்றும் வளங்களை இஸ்ரேலுக்கு எதிரான போரில் வீணடித்ததற்காக ஆட்சி மீது கோபமாக இருப்பதாக கூறினார். இஸ்லாமிய பாதுகாப்பு என அழைக்கப்படும் ஈரானின் அரசியல் அமைப்பு இஸ்லாமிய நீதிபதிகள் கண்காணிப்பு மற்றும் சில சமயங்களில் மாநில விவகாரங்களில் நேரடியாக தலையிடுவதை உள்ளடக்கியது. இஸ்லாமின் ஷியா மதப்பிரிவில் அயத்துல்லாக்கள் இஸ்லாமிய சட்டத்தின் மீதான தீர்ப்புகளை வெளியிடவும் மதகுருக்களுக்கு கற்பிக்கவும் அனுமதிக்கப்படுகிறார்கள். இருப்பினும் இஸ்லாமிய சட்டத்தை விளக்குவதற்கு அனுமதிக்கப்பட்ட மாராஜாக்கள் என்று அழைக்கப்படும் கிராண்ட் அயத்துல்லாக்கள் அவர்களை விட மத அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள். உலகெங்கிலும் உள்ள சுமார் 50 கிராண்ட் அயத்துல்லாக்களில் கமேனியும் ஒருவர். அவர்களில் பெரும்பாலானோர் ஈரானில் உள்ளனர். ஈரானில் ஏற்கனவே புரட்சி ஏற்பட்டு ஈரானை ஆண்ட மன்னர் ஷா ஈரானை விட்டு தப்பியோடினார். முன்பு ஈரானை விட்டு தப்பியோடிய அயத்துல்லா அலி கமேனி ஈரானுக்கு திரும்பி வந்து தற்போதைய இஸ்லாமிய குடியரசின் ஆட்சியை அமைத்தார். கவனியங்கள், அவர் அலி கொமேனி, இப்போது இருப்பவர் அலி கமேனி. தேசிய பாதுகாப்பு ஆய்வுகளுக்கான நிறுவனம் INSS-இன் ஆராய்ச்சியாளர் பெனி சப்டி ஈரானின் தற்போதைய நிலை பற்றி குறிப்பிட்ட போது ஈரானின் பரவலான மின்தடை மற்றும் பணவீக்கம் உட்பட பொருளாதார நெருக்கடிகள் மாற்றத்திற்கான அழைப்புகளை தூண்டியதால் ஈரானின் பொது அதிருப்தி சமீபகால வாரங்களில் அதிகரித்துள்ளது என்றார். ஹெஸ்புல்லாவுடன் சேர்ந்து வீழ்ந்து சிரியாவில் செய்யப்பட்ட ஈரானிய முதலீடு, எண்ணெய் வருவாய் மற்றும் வளங்களை வீணடித்ததற்காக மக்கள் ஈரானின் இஸ்லாமிய குடியரசு ஆட்சியின் மீது மிகவும் கோபமாக உள்ளனர் என்றார். ஈரானின் இஸ்லாமிய குடியரசு ஆட்சி 2000 ஆண்டு முதல் இப்போது வரை சிரியாவில் $50 பில்லியன் கொட்டியுள்ளது. இவை அனைத்தும் இப்போது காற்றில் மறைந்து விட்டன. லெபனான் மற்றும் பிற இடங்களுக்கு அனுப்பப்பட்ட நிதிகளும் அவ்வாறே பஸ்மமாகிவிட்டன. சப்தியின் கூற்றுப்படி ஈரானிய பொதுமக்கள் இதை இஸ்லாமிய குடியரசின் ஆட்சியின் தோல்வியாக கருதுகின்றனர். சமீபகால நிகழ்வுகள் ஈரானியர்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளதாக சப்தி நம்புகிறார். ஈரானிய ஆட்சியின் தோல்வியை அம்பலப்படுத்திய ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேயின் கொலை மற்றும் காசா வீழ்ச்சி போன்ற முக்கிய சம்பவங்களை அவர் சுட்டிக்காட்டினார். அவர் தெரிவித்த போது இவை அனைத்தும் ஈரானிய மக்களுக்கு 80% ஆட்சியை எதிர்க்கும் நம்பிக்கையை, மனநிலையை அளிக்கிறது என்றார். ஈரானிய அரசு இஸ்ரேலை எதிர்க்க வெளிநாடுகளில் பில்லியன் கணக்கான டாலரை செலவு செய்ய ஈரானில் உள்நாட்டின் மோசமான வாழ்க்கை நிலைமைகளை சப்தி விவரித்தார்.
டெஹ்ரானிலும் நாடு முழுவதிலும் தினசரி 6 முதல் 7 மணி நேரம் வரை மின்சாரம் தடைப்படுகிறது. தொலைதூர பகுதிகளில் இன்னமும் நீண்ட மின்வெட்டு உள்ளது. மின்வெட்டை தொடர்ந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. மேலும் குளிர்காலத்தில் தொழிற்சாலைகள் மற்றும் வீடுகளை சூடாக்க போதுமான சுத்தமான எரிவாயு இல்லாததால் காற்று மாசுபாடு மோசமடைகிறது. வளமையான சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளுக்கு பதிலாக அவர்கள் கப்பல் எரிபொருளை எரிக்கிறார்கள். இது நிறுத்தப்படும் வரை கடுமையான மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது. இதன் விளைவாக உறைபனி வெப்பநிலை மற்றும் நகர மூடல்கள். சில நாட்களில் குழந்தைகள், பெரியவர்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் வங்கிகளை விட்டு மக்கள் வெளியே வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி கடுமையாக உள்ளது. மின்சார மற்றும் எரிவாயு பற்றாக்குறையால் தொழில்துறையின் பெரும்பகுதி நிறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே 23% இருந்த வேலையின்மை வீதம் கூடுதலாக 12% புள்ளிகளால் உயர்ந்துள்ளதாக சப்தி குறிப்பிட்டார். தொழிலாளர்களின் சிறிய போராட்டங்கள் எப்போதாவது அவர்களது தொழிற்சாலைகளுக்கு அருகில் நடந்தாலும் இவை பெரிய அளவிலான இயக்கமாக வளரவில்லை என்றார். இருப்பினும் இந்த சிதறிய ஆர்ப்பாட்டங்கள் கூட ஆட்சியை கவலையடைய செய்கின்றன. ஒருபுறம் ஈரானிய அரசு இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதாக அச்சுறுத்துகிறது. மறுபுறம் ஒரு ஈரானிய ஜெனரல் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம் என்று நேற்று ஒப்புக்கொண்டார். மற்றொரு அதிகாரி அதை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. நாங்கள் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கவோ அல்லது 3வது தாக்குதலை மேற்கொள்ளவோ முடியாது என்று அவர் கூறியுள்ளாராம். இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் 2வது தாக்குதல் மிகப்பெரிய நிதி செலவில் வந்தது என்பதை சப்தி வாசகர்களுக்கு நினைவூட்டினார். ஆட்சி உயரும் பணவீக்கத்தை எதிர்கொள்கிறது. ஈரானின் ஒரு டாலரின் மதிப்பு 4,60,000 தொடக்கம் 4,80,000 ரியாலில் இருந்து 8,20,000 ரியால்களுக்கு விரைவான உயர்வை சப்தி சுட்டிக்காட்டினார். இறக்குமதிகள் டாலரை சார்ந்து இருப்பதால் மாற்று விகிதத்தை ஆட்சி புறக்கணிக்க முடியாது என்று அவர் விளக்கினார். பல ஈரானியர்கள் இன்னமும் சிறிது காலம் சகித்துக் கொள்ள தயாராக இருப்பதாகவும், ஆனால் ஆட்சியை பலவீனப்படுத்துவதற்கும் கவிழ்ப்பதற்கும் சர்வதேச அழுத்தங்கள் மற்றும் தலையீடுகளை நம்புவதாகவும் அவர் கூறினார். ட்ரம்ப் திரும்புவார் என்று அவர்கள் நம்புகிறார்கள் மற்றும் அவர் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்வார் என்று நம்புகிறார்கள். அவர்கள் இஸ்ரேலின் தீர்க்கமான நடவடிக்கைகளை போற்றுகிறார்கள் மற்றும் அவர்களை ஒடுக்கும் புரட்சிகர காவலர் வசதிகள் மீது தாக்குதல்களுக்கு அழைப்பு விடுக்கின்றனர். சப்தி ஒரு நிதானமான மதிப்பீட்டுடன் முடித்தார். நிகழ்வுகள் ஒன்றிணைகின்றன. 2025ஆம் ஆண்டு ஒரு தீர்க்கமான ஆண்டு. இது அயத்துல்லாக்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய ஆண்டு என்றார். அயத்துல்லா ஆட்சி அணுசக்தி திறன்களை நோக்கி ஓடுவது பற்றி பேசுகிறது. ஆனால் அவர்கள் இதை எவ்வாறு அடைவார்கள் என்ற கேள்விக்கு அவர் வெளிப்படையாக பதிலளித்தார். அது தற்கொலை முயற்சி என்பதே அவரது பதில்.